பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மே மாதத்தில் தேவநாயக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறதான வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால், மார்க் 12:10-11. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளிய கல்லே தலைக்கு மூலைகள் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்ற வாக்கியத்தை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா என்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, அதெல்லாம் இங்கே நடக்க போகுது. அதெல்லாம் எப்படி நடக்கும் வந்துருமா, எங்கிட்டிருந்து வரப்போகுது, இத்தனை நாள் மாறலை, இனிமேல் மாறுமா, இப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா? இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களா? அவங்கள சுற்றி இருக்கவங்க இப்படி பேசி உங்களை முடக்குறாங்களா? உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறுதா? உங்களுடைய எல்லா விசுவாசம் எல்லாம் அற்றுப்போனமே இந்த 4 மாதம் உங்களை புரட்டி போட்டுருச்சா? இருள் சூழ்ந்து உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட்டுருச்சா? இதே மாதிரி சூழ்நிலை தான் அன்றைக்கு சீஷர்களுக்கு இருந்தது. காற்றும் கடலும் கொந்தளித்த போது அவங்க தாங்க மறிச்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல தேடி பார்க்கும்பொழுது இயேசு இருந்தார். இயேசு கிட்ட போய் சொன்னோன்னே இயேசு எந்திரிச்சு ஒரே வார்த்தை தான் சொன்னார், இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்கே போச்சுன்னு. நீங்கள் விசுவாசத்தை மட்டும் விடாமல் நீங்கள் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம். எவனாகிலும் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் நடு சமுத்திரம் வில்லுன்னு சொல்லி அதை தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும்னு சொல்லியிருக்காருல்ல. எவனாகிலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்கள், நான் வெளிச்சத்தின் பிள்ளை, எனக்கு இந்த பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தலை நிமிரச் செய்வார். யாரெல்லாம் நீங்கள் ஆகாதுன்னு சொன்னீங்களோ அவங்களாம் உங்களை இவனால தான் இதை செய்ய முடியும்னு சொல்லத்தக்கதாக தேவன் காரியங்களை மாறுதலாக முடிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நல்லவரை நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரத்துக்குள்ள அதுபடி பேச, நடக்க, சிந்திக்க, செயல்பட தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் நாம உயரணும், நாங்கள் சிறுகணும். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.